ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ் இருக்குது. இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டர் லாகான ஃபோனு, அதாவது சால்ட் வாட்டர், சீ வாட்டரில் விழுந்த ஃபோனு. ஸோ வந்து போர்டு வந்து சுத்தமாக வந்து ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் ரிகவர் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து நம்ம கஸ்டமருக்கு, அதாவது இந்த மொபைலுடைய கஸ்டமருக்கு வந்து இவருடைய டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போர்ட் ஸ்வாப் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லியிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட வந்து போர்டு இல்லாத காரணத்தினால ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது. அப்புறம் வந்து கஸ்டமரே வந்து அவரே வந்து ஒரு போர்டு அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து எப்படி போர்ட் ஸ்வாப் பண்ணி நம்ம வந்து டேட்டா ரிகவரி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டேன். இந்த 2 போர்டுமே வந்து ஒரே மாடல். இவன் வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால அங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு வேரியண்ட்டும் ஃபாரினில் ஒரு வேரியண்ட்டும் வந்து லான்ச் ஆகிருக்கும். இந்தியாவில் எக்ஸினாஸோ இல்லை ஃபாரினில் குவால்காம் அது மாதிரி வேரியண்ட் லான்ச் ஆகிருக்கும். பட் இது வந்து 2மே வந்து எக்ஸினாஸ் தான். ஓகேங்களா. ஸோ நாம் இங்கே இதில் இருக்கிற ரேமு, ரோமு அண்டு யூஎஃப்எஸ், ரேமு, சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரிஜினல் போர்டு, அதாவது இதில் இருந்து தான் டேட்டா வந்து நம்ம ரிகவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து போர்டை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து போர்டு வந்து சுத்தமாக டெட்டு. ஸோ இதில் வந்து நான் என்ன கவலைப்பட போகிறேன்னா, சேஃபாக வந்து சிப்பை கலெக்டரில் தான் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் பிச்சே எடுத்துகிற ஷீல்ட்ஸை. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் குயிக் 861DW யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து க்ளூ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம், சைடுடைய க்ளூ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 250°C R55ல் வச்சுருக்கேன். 50 or 55 எது இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா. ஸோ சைடில் இருக்கிற க்ளூ வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே என்னென்னா, நம்ம எதுக்காக இவ்வளோ ப்ராப்பராக வந்து சைடில் இருக்கிற க்ளூ ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து நாம் ஒர்க்கிங் போர்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஏதாவது காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த போர்டில் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்புறமா வந்து நம்ம மறுபடியும் வந்து அதை வந்து தேட தேவையில்லை. ஆகாது அந்த மாதிரி. பட் இன்கேஸ் எனி அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸில் வந்து ஆச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெயில் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் ஊற்றிட்டு நான் டேரெக்டாக டெம்பரேச்சரை வந்து 350°C வந்து கொண்டு போயிட்டேன். 350°C கொண்டு போயிட்டு ரேமை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் க்ளூ. சாம்சங்கில் பெரும்பாலும் மொபைலில் 99% மொபைல், எல்லா மொபைல்லையுமே வந்து சாஃப்ட் க்ளூ தான் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நமக்கு வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ 350°C கொடுத்த உடனே நான் அதிகமாக டிலே பண்ணாமல் இது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ரேம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிபியூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து டேரெக்டாக வந்து யூஎஃப்எஸ் பக்கம் போயிடலாம். யூஎஃப்எஸ் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கிறதுனால நான் டேரெக்டாக வந்து ஹீட் அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அப்ளை பண்ணிடுறேன், அதாவது பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அவசரப்படாமல் வந்து எடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஎஃப்எஸ் சிப்பை வந்து க்ளீன் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ 350°C ஏர் வந்து 55 வச்சுருக்கேன். ஓகேங்களா. இங்கே ஏன் 350°C வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம லோ மெல்ட்டிங் பாயிண்ட், லோ டெம்பரேச்சர் வச்சு க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ராப்பராக வந்து பால்ஸ் வந்து மெல்ட் ஆகலை, நான் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா பால்ஸோட பிச்சுட்டு வந்துடுறதுக்குடான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் விக்கை போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரேம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே 350°C R55. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்க்ரேப்பர், இங்கே வந்து நான் இந்த ஸ்க்ரேப்பர் வந்து குவான்லி இது ஸ்க்ரேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக போடணும். ஓகேங்களா. என்னுடைய மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான், அதிகமாக ப்ரெஷர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பால்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகேவா. அடுத்தப்புறம் விக்கு வச்சு வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஐபி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிபியூக்கு வந்து வந்துடலாம். ஓகேங்களா. சிபியூ வந்து டபுள் சைடு அப்படின்றதுனால நம்ம அதாவது அந்த சைட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு மேல் சைடு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகுது சிபியூ. ஸோ கீழே வந்து பால்ஸ் வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகிறது கொஞ்சம் சகஜம்தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது இது வந்து ரேம் உட்கார்ற சைடு. ஓகேங்களா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேஸ் சைடு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ பேஸ் சைடு வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே தான் டெக்னிக்ஸு. பட் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பொறுமையாக செய்யணும். ஓகேங்களா. ஸோ சூப்பர். ஸோ வந்து
ஆக்சுவலாக வந்து சாம்சங்குடைய போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவே வந்து ஓப்போ, விவோ போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம் ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து பிளாக் க்ளூ வரும். அந்த பிளாக் க்ளூலேயும் வந்து ஹார்ட் க்ளூ வரும். அதே வந்து எம்ஐ ஃபோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிளாக் க்ளூ தான் வரும். பட் ஆனால் வந்து இதே மாதிரி வந்து சாஃப்ட் க்ளூ வரும். ஸோ அது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் ஈஸி ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து ஓப்போக்கு, விவோக்கு வந்து போர்ட் ஸ்வாப்பிங் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கங்க ஓகேங்களா. அடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து சிபியு, ரேமு இல்லை யூஎஃப்எஸ்ஸு அப்படி சொல்லி இருந்தது. இதை மட்டும் பண்ணிட்டா போதும். இதே வந்து ஐஃபோனில் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வேறு ஒரு ப்ரொசீஜர் ஓகேங்களா. கூடிய சீக்கிரத்தில் வந்து ஐஃபோன் மதர் போர்ட் ஸ்வாப் பற்றியும் அதை பற்றியும் வந்து ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. மற்ற வீடியோஸும் வந்து நல்ல டீட்டெயில்டாக மொபைல் சர்வீஸை பற்றி இருக்கும். ஸோ அதுவும் வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து ப்ராப்பராக கொஞ்சம் பால்ஸ் வந்து பிளாக்காக இருக்கிறது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்காக இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷான நான் விக்கை எடுத்து ஃப்ளக்ஸ் வந்து இங்கே ஆம்டெக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டான ஃப்ளக்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ ஆம்டெக் ஃப்ளக்ஸை போட்டுட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கே ஒரு பால் வந்து பிஞ்சிட்டு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அதை ஓகேங்களா. ஸோ இப்போது இது ஆக்சுவலாக இதில் பண்ணியிருக்கிறது நம்ம வந்து டேட்டா ரிகவரி அப்படின்றதுக்காக ஒருவேளை இது ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து காலி ஆயிரும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு அது என்ன பின் அப்படின்றத வந்து பார்த்துக்க போகிறேன். இல்லை அந்த பின்னுக்கு ஆல்டர்னேட் பின்ஸ் எதனா இருக்கா அப்படி சொல்லி வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டயோட் மோடில் போட்டிருக்கேன். டயோட் மோடில் போட்டு வேல்யூஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மல்டிமீட்டர் வேல்யூஸ் வந்து ரீட் பண்ணல ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே செக் பண்ணல என்ன தெரிஞ்சுன்னா இங்கே தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த லைன் வந்து எல்லா பின்ஸுமே வந்து ஒரே லைனு. ஸோ இதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து நாம் வந்து ரீபாலிங்க்கு போயிடலாம். இங்கே ரீபாலிங் பண்ணுறதுக்காக நான் 183 டிகிரி செல்சியஸ் பிபிடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக் பிபிடி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாத்தில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். கிளாத் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 300 டிகிரி செல்சியஸ் ஏர் 35 வச்சுருக்கேன் குயிக் 861 DWவில். உங்கள் ப்ளோயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று எதர் கேலிப்ரேட் பண்ணிக்கிங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேலிப்ரேட் பண்ணிக்கிங்க. கேலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் வந்து இதே டெம்பரேச்சர் வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே சூப்பர், ப்ராப்பராக ரீபால் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 செகண்ட் வந்து கேப் 2-3 செகண்ட் ஆக்சுவலாக வந்து அதிகமாக விட்டுருக்கேன். நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக வந்து தெரியுது. அது எதுக்காக காரணம்னா நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறது நிறுத்தினதுக்கு அப்புறமும் பால்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம், நகர்த்திட்டோம் அப்படின்னா அந்த பால்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டிக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரேம் ரீபால் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ரேமையும் அதே வந்து ஈவனாக பிபிடி வந்து அப்ளை பண்ணி கிளாத்தில் வந்து வைப் பண்ணிக்கலாம். அதை தொடச்சி எடுத்துட்டு அப்படின்னா அதே சேம் டெம்பரேச்சர் தான் ஓகேங்களா. ஜென்ரலாக என்கிட்ட வந்து அப்பப்போ வந்து மெசேஜஸ் இல்லை கால்ஸ் வரும். நான் 300 டிகிரி செல்சியஸ் 300 350 டிகிரி செல்சியஸில் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, சிபியூவோ இல்லை ரேமோ இல்லை யூஎஃப்எஸோ டேமேஜ் ஆயிருமா அப்படி சொல்லி கேட்டு வந்து நிறைய ஃபோன்ஸ் வரும். பேசிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த 350 டிகிரி செல்சியஸ்ன்றது டாப் அப்பர் லிமிட்டாக வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அப்பர் லிமிட்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 ஹவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 மணி நேரம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக அந்த 350 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஹீட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்கள் ஐசியோ இல்லை வந்து சிபியூவோ இல்லை ரேமோ இல்லை யூஎஃப்எஸோ எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது. அது 100% கேரண்டி ஓகேங்களா. ஆனால் நீங்கள் அதிகமான டெம்பரேச்சர் வந்து கொஞ்ச நேரம் தான் காட்டுறீங்க, ஒரு 380 இல்லை 400 டிகிரி செல்சியஸ் கொஞ்ச நேரம் காட்டுறீங்க, ஒரு 5 செகண்ட் தான் காட்டுறீங்க, 10 செகண்ட் தான் காட்டுறீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஹையர் டெம்பரேச்சரில் வந்து உங்களது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டோனார் போர்டு வந்து எடுத்துட்டோம், அதாவது ஃப்ரெஷ் ஒர்க்கிங் போர்டு எடுத்துட்டோம். ஷீல்டு வந்து நான் ப்ராப்பராக ப்ளோயர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன். 380 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் வந்து இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு போர்டு எதுக்கும் சேதாரம் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நான் இதையும் வந்து ப்ராப்பராக எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஹேபிட் சொல்லுவேன் ஓகேங்களா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டையும்
சொல்லுவேன். எந்த ஒரு ஒர்க்கும் வந்து டெடிகேஷனோட பண்ணுங்க. சரி இதுதானே, அப்படிதானே அப்படி சொல்லி வந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றது? மதர் போர்டு தானே காப்பாத்தணும். ஸோ நமக்கு வந்து ஐசி போச்சுனாலும் பரவாயில்ல, ஓவர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுவுமே எடுத்து வந்து நம்ம வந்து வேற ஒரு மொபைலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்கிட்ட வந்து S10 Plus உடைய சிபியு, யூஎஃப்எஸ் செட் வந்து அப்படியே இருக்கு. ரேம், யூஎஃப்எஸ் செட் இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து யூஎஃப்எஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரேமையும், சிபியு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராப்பரா பொறுமையா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சிபியு வந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சூப்பர். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸு போட்டுட்டு 138 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடி வந்து கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஃபேக்ட்ரி பிபிடியோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்பர் சைடில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம், பேட்ஸ் வந்து பிஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேட்ஸ் வந்து பிஞ்சிட்டு வரும். நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். சைடில் இருந்தோ இல்லை உள்ள ஒரு டாட் மாதிரியோ ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அது வந்து லைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜம்பர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சைட்ஸ்லேயோ இல்லை வந்து சென்டரில் வந்து ஒரு மைன்யூட்டான டாட் எதுவும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு என்சி பின் தான். ஓகேங்களா? ஸோ வந்து அதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. இங்கே வந்து விக்கை கொஞ்சம் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஸோ கார்னர்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரிக்கி. ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா பேட்ஸ் பிஞ்சிட்டு வந்துடும். ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னா அந்த விக் வந்து ப்ராப்பராக வந்து அப்சார்ப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் இப்போ தான் வந்து சிபியூ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தவுடனே சக்ஸஸ் வந்துடணும் அப்படி சொல்லி நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, டன். ஸோ வந்து லாஸ்ட் ஒரு கார்னர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து வச்சுட்டு அதாவது உள் சைடு மட்டும்தான் இழுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மடித்ததுக்கப்புறம் தான் ஆப்போசிட் சைடு வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம் தான். நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சு ஆப்போசிட் சைடு அதாவது வெளி சைடு வந்து தள்ளினீங்க அப்படின்னா பேட்ஸ் வந்து பிஞ்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஒரே சைடாக வந்து பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக விக்கை வந்து மடித்து வச்சுட்டு வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது விக் பண்ணுறேன். ஸோ ஐபி போட்டு ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ரீபால் பண்ணி வச்சுருந்த சிபியூ, ரேம் அண்ட் யூஎஃப்எஸ் வந்து உட்கார வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சைடில் இருக்கிற க்ளூஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு ட்வீசர் வச்சு வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். அதிலே வந்து வந்துடுது. ஸோ இது நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் சிபியூ வந்து சிபியூ இல்லை யூஎஃப்எஸ் உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்து ரீஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட் போட்டுட்டு ப்ராப்பராக வந்து அதோடைய பொசிஷனில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து பால்ஸ் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வைக்கணும். அதாவது ஒரு மில்லிமீட்டர் அளவு கூட கேப் வந்து விட்டுட்டோம், அது வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆக ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து பால் ஷார்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நிறைய போக்கோ X3 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இதுதான், ப்ராப்பராக வைக்காதது தான். ஸோ அது வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் 300 டிகிரி செல்சியஸ் வைக்கிறேன். ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 350 டிகிரி செல்சியஸ் வச்சிடுறேன். இப்போ வந்து லைட்டாக வந்து நீங்கள் சைடில் வந்து ஃப்ளக்ஸ் வெளியே வர்றது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து சிபி வந்து உட்காந்துருச்சு. இப்போ லைட்டாக வந்து டேப் பண்ணி ரொம்ப லைட்டாக ரொம்ப மைல்டாக சட்டிலாக வந்து டேப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் சிபியூக்கு அடுத்து வந்து ரேம் உட்கார வைக்க போகிறதுல அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஸோ அப்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து யூஎஃப்எஸ் உட்கார வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உடனே வந்து நம்ம உட்கார வச்சோம், மேலே ரேம் உட்கார வச்சோம் அப்படின்னா கீழே பின்ஸ் வந்து லிக்விஃபை ஸ்டேட்லேயே இருக்கும். அது வந்து மறுபடியும் வந்து அதாவது ஷார்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அடுத்து வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக யூஎஃப்எஸ் வந்து உட்கார வச்சுக்கிறேன். ஓகேங்களா? யூஎஃப்எஸ் வந்து உட்காந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டுட்டு இங்கே ஃப்ளக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பால் வந்து அதிகமாக ஒரு 2 பால் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிபிடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நான் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டுட்டு விக்கில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பால் வந்து அதிகமாக இருந்துச்சு, ஆல்ரெடி நம்ம ரீபால் பண்ணது வந்து ஈவனாக இருக்கும், அதோட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா பால் பிதுங்கி பெருசாகி பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் இது மாதிரி கண்ணில் பட்டுச்சுனாலும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரேம் உட்கார வச்சுக்கலாம். ரேமோடைய பொசிஷன் வந்து முக்கியம். ஸோ இதை ரிமூவ் பண்ண போதே வந்து முடிஞ்சால் வந்து
மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைனா நோட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ரேமும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து 250 இல்லை 300 டிகிரி செல்சியஸில் காட்டிட்டு ஃப்ளக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 to 30 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதாவது அதோடைய பொசிஷனில் உட்காந்துச்சு அப்படின்றதுக்கப்புறம் டேப் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கூல் டவுன் பண்ண விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறது ஓல்டு போர்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூ போர்டு. ஆனால் ஓல்டு போர்டில் இருக்க யூஎஃப்எஸ் இது வந்து நியூ போர்டில் இருந்த யூஎஃப்எஸ்ஸு, ரேம் அண்ட் சிபியூ. ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து உட்கார வச்சு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே சூப்பருங்க. சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ் மொபைல் வந்து ஆன் ஆயிருச்சு. ஓகேங்களா? பேசிக்கலாக வந்து நான் நோட்டீஸ் பண்ணதில் என்னென்னா, எந்தெந்த ஃபோனில் எஸ்பெஷலாக சாம்சங்குடைய ஃபோனில் நம்ம யூஎஃப்எஸ்ஸை வந்து ரீபால் பண்ணி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அது ஆன் ஆகிறதுக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் பூட் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் பிடிச்சிக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும், அதுக்கப்புறமா அது நார்மலாக ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஆன் ஆகிடுச்சு. என்ன ஸ்டேட்டில் மொபைல் ஆஃப் ஆச்சோ அதே ஸ்டேட்டில் இருக்குது. உங்கள் டேட்டா வந்து அதாவது கஸ்டமருடைய டேட்டா வந்து 100% ரிகவரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோவில் அவ்வளோதான். லைக் பண்ணால் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் கைஸ்.